இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தெய்வம் நம்மோடு இருக்கிறவர். இயேசப்பா நம்முடைய தகப்பன். நாம் கூடுகிற நேரங்களிலெல்லாம் 2-3 பேர் கூடுகிற இடங்களிலே நான் வருவேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன், வாக்கு மாறாதவர். இப்பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தெய்வம் வருவார், உங்களோடு வாசம் பண்ணுவார், உங்களை வழி நடத்துவார். இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் அழைப்போம். என் இயேசுவே, என் தகப்பனே என்று அழைத்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கரங்கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம் கர்த்தாவே, உம் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். கரங்கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம் கர்த்தாவே, உம் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. இயேசுவே, 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 என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். காண குரல் கேட்க வருகிறோம். அன்பே அழகே வருமப்பா, முகம் காண குரல் கேட்க வருகிறோம். அன்பே அழகே வருமப்பா, அழகு ரோஜாவே, நீலி புஷ்பமே, நிறைந்தோடி வாருமப்பா. அழகு ரோஜாவே, நீலி புஷ்பமே, நிறைந்தோடி வாரும் அப்பா. இயேசுவே, 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 என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். உண்மையோடும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வருமப்பா, ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இயேசுவே வருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே ஏற்றிட வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே ஏற்றிட வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே ஏற்றிட வாருமப்பா. இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை செய்தியை சற்று தியானிப்போமா? லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து 11வது அதிகாரம் 29வது இறைவசனம் முதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்தது போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தார். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா என்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு கொடுக்கக்கூடிய செய்தி ஒரு மனமாற்றம் வேண்டும். நம்மிடத்திலே மனமாற்றம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடம் செயலாற்ற முடியும். மனமாற்றம் இல்லை என்றால் ஆண்டவர் நம்மிடம் செயல்பட முடியாது என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. அன்புமிக்கவர்களே, அன்று யோனாவின் காலத்திலே யோனா எப்படி ஒரு அடையாளமாக இருந்தாரோ, ஒரு முன் உதாரணமாக இருந்தாரோ, அதே போன்று இயேசுவும் ஒரு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. எதற்கு அடையாளம்? 3 நாள் கழித்து அவர் உயிர் தெழுவார் என்பதன் அடையாளம். அப்ப அவர் கடவுள் என்பதற்கு முன்பே ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு வழங்குகிறார். அப்போ நாம் பிற அற்புதங்களை நாடாமல் இயேசு கொடுக்கக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தி என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இது அனைத்து விதமான சோதனைகளையும் தடைகளையும் தாண்டி வரக்கூடிய ஒரு நற்செய்தி. ஆதலால் நாம் இந்த நற்செய்தியை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு செயலாற்றுகிறார், உயிருள்ள தெய்வம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே எழ வேண்டும். மாறாக இந்த கடவுள் எனக்கு புதுமை செய்வாரா, இந்த இயேசுவால் எனக்கு புதுமை செய்ய முடியுமா என்ற ஒரு எண்ணமும் தயக்கமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகையால் நம்முடைய மனமாற்றம் என்பது கடவுளை நம்புவது மிகப்பெரிய ஒரு மனமாற்றம். அப்ப நாங்கள்லாம் கடவுளை நம்பவில்லையா என்று ஒரு கேள்வி எழலாம். நாம் கடவுளை நம்புகிறோம். ஆனால் எப்படி நம்புகிறோம்? எனக்கு கடவுள் ஒரு அற்புதத்தை செய்தால் இவர்தான் கடவுள் என்று உடனே சாய்ந்து விட பார்க்கிறோம். மாறாக ஆண்டவர் சொல்லுவது, உனக்கு அற்புதம் நடந்தாலும் அடையாளம் நடக்காவிட்டாலும் ஆண்டவர் இருக்கிறார் என்ற உண்மை நிலையில்
நீ நம்ப வேண்டும். அதுதான் உனக்கு மிக சிறந்த விசுவாசம் என்பதை ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, லூயிஸ் மன்னர் பிரான்ஸ் நாட்டில் ஆட்சி செய்கின்ற பொழுது அவர் புனித லூயிஸ், இப்பொழுது புனிதர். அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் என்று யோசிக்க வேண்டும். அவர் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு நாள் திருப்பலியில மக்கள் ஓடி வருகிறார்கள். நற்கருணையில குருவானவர் எழுந்தேற்றம் செய்த பொழுது நாங்கள் இயேசுவின் முகத்தை பார்த்தோம் என்று ஓடி வருகிறார்கள். இவர் அரண்மனையில் இருக்கிறார். அப்பொழுது வந்து சொல்லுகின்ற பொழுது அவர் கேட்கிறார், ஓ, நீங்கள் இன்றுதான் பார்த்தீர்களா? நீங்கள் இன்னைக்குதான் பார்த்தீங்களா? அப்படி என்றால் நான் தினமும் பார்க்கிறேன் என்ற அர்த்தம். இதுதான் சாதாரண ஒரு நம்பிக்கைக்கும் ஒரு இயேசு எதிர்பார்க்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. இயேசு எதிர்பார்க்கும் விசுவாசம் என்பது இதுதான். ஒரு புதுமையை பார்த்தவுடன் ஓடி சென்று ஆகா இது நடந்து விட்டது என்று சொல்வதை விட என்னாலும் அந்த நம்பிக்கையில இருப்பதுதான் மிக சிறந்த ஒரு விசுவாசமாக இருக்கிறது. அன்பு மக்களை, இன்று ராணி மரியா என்ற அருட்சகோதரியுடைய விழாவை நினைவு கூறுகிறோம். கேரள மண்ணிலே பிறந்து வட இந்தியாவிலே தன்னுடைய இன்னுயிரை இரத்தம் சிந்தி உயிர் நீத்தவர். அவர் ஒரு நாளும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நான் அவருடைய பணியை செய்வேன் என்று எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவர் என்னாலும் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டே இருந்தார். அவருடைய உயிரை துறப்பதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். காரணம் என்ன? அவர் என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை, என் இயேசுவுக்காக நான் உழைக்கிறேன் என்ற நம்பிக்கை அவருடைய வாழ்வை மிக சிறந்த ஒரு நிலைக்கு உயர்த்தி இரத்தம் சிந்தும் மறைசாட்சியாக மாற்றியது. என் அன்பு மக்களே, ஆதலால் மனமாற்றம் என்பது நம்முடைய நம்பிக்கையில் இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசத்தில் இருக்க வேண்டும், அது நம்முடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் இருக்க வேண்டும் என்று இயேசு ஆசைப்படுகிறார். அதற்காக இன்று ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. நான் வேதத்திலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 2வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா நமக்கு தெரியும். தொடக்க நூல் 1-2 வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தோன்றி, உன் இனத்தவிடமிருந்தும் உன் தந்தையுடைய வீட்டில் இருந்தும் நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் அவர் பார்த்து சொன்னாரு, உன்னை நான் பெரிய இனமாக மாற்றுவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், பெயரை சிறப்புறச் செய்வேன், நீ ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நானும் ஆசி வழங்குவேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். கை தட்டுங்க பாப்போம். இப்போ ஆண்டவர் 7 ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பா, அங்கே நான் உன்னை பழுக செய்வேன், பெருக செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ ஆபிரகாம் புறப்பட்ட உடனே ஆபிரகாமோடு கூட சேர்ந்து லோத்துவும் புறப்பட்டார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. லோத்துவும் ஆபிரகாமோடு புறப்பட்டாரு. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதுனால அந்த ஆசீர்வாதம் லோத்துவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கிடைச்சது. அல்லேலூயா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பயணம் நீடிக்கவில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எந்த உறவுகளும் ரொம்ப நாள் தொடர்ந்து வருவதில்லை. பாப்பா வருமா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எந்த உறவும் ரொம்ப நாள் தொடர்ந்து வருவதில்லை. நீங்கள் இதை தயவு செய்து எழுதிக்கணும். என்னுடைய ஊழிய அனுபவமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உனக்கு விவரம் தெரிஞ்சதில் இன்னைக்கு வர யோசிப்பார். நீ ஒரு வகுப்பில் படிக்கும்போது ஒரு நல்ல 50 மாணவ மாணவிகள் இருந்திருக்கலாம். ஆனால் சில பேரை தான் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை என்ன செஞ்சோம், ஃப்ரெண்டாக இருந்தோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற கொஞ்ச நாள்ல மாறிடுது. அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருங்கின உறவாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம்,
நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் நெருக்கமா இருந்தாங்க. அப்படி சதையும் சதையுமாக நம்மோடு வாழ்ந்தவர்கள், இணைந்து வந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களோடு யாரும் இணைந்து வரவே, சொல்லுங்க, இணைந்து வரவே, ஏன் உங்க பிள்ளைங்க கூட உங்க கூட இணைந்து வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க நல்ல ஒரு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அல்லேலூயா. எந்த உறவும் கடைசி வர நம்ம கூட இணைந்து வரப்போவது இல்லை. கடைசி வரை சொல்றதை விட நெடுநாள் அதிக நாட்கள் பயணிப்பதில்லை. ஏன்? கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பாசம், அந்த நேசம் கூட மாற்றத்தை காண ஆரம்பித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமோடு பயணித்த லோத்து, அந்த 2 பேருக்கு இடையில, அப்படி வேலைக்காரர்கள் இடையில பிரச்சனை வந்துச்சு. உடனே ஆபிரகாம் பார்த்தாரு, பிரச்சனை முத்துதுப்பா, என்ன பண்ணலாம்? நேர லோத்துவை கூப்பிட்டு சொன்னாரு, இங்க வா, உனக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், நீ வேணா உன் ஆட்களை கூப்பிட்டு நீ எந்த திசை உனக்கு தோணுதோ நீனே தேர்ந்து கொள் என்று சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் நினைப்போம், இங்க வாப்பா, நீ வேணா போறதா இருந்தா போய்க்கோ அப்படி சொன்ன உடனே லோத்து ஆபிரகாம்கிட்ட வந்து, அண்ணே இல்லைண்ணே சரி பண்ணிடலாம்ண்ணே, என்ன நம்ம வேலைக்கார பயிலுக தானே, ஏதாவது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருவேளை நினச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் லோத்து என்ன பண்ணாரு? இதாண்டா வாய்ப்பு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு? அவருடைய மனைவி எல்லாரும் புறப்பட்டாங்க. அவர்கள் சோதோம் கொமாரா, நல்ல யோர்தான் நதிக்கரை ஓரத்தில் இருந்த ஒரு பசுமையான இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேளுங்க. ஆபிரகாமோடு பயணித்த, ஆபிரகாமோடு வந்த லோத்து, அவனுடைய குடும்பம் ஆபிரகாம் விட்டு போயிட்டு, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்கம்மா, எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமா இருந்திருக்குமா? சஞ்சலமா இருந்திருக்குமா? வேதனையா இருந்திருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்கும். அல்லேலூயா. கண்டிப்பாக மன துக்கம் இருந்திருக்கும், மனதில் வேதனை இருந்திருக்கும். நம்ம கூட இந்த பயணம் செய்த சில பேர் நம்மளை விட்டுட்டு போகும் பொழுது நம்மளை அறியாமலே நாம் ஜடமாய் மாறிவிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? நம்ம கூட ரொம்ப ரிலேஷனாக இருக்கிற, இல்லைன்னா ரொம்ப நேசமாக இருந்தவங்க, நம்ம கூடயே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் பிரதர் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க நம்மளை விட்டு விலகும் பொழுது அது நம்மை என்ன கொண்டு வந்துருமா? 3 காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? நம்மளால் அடுத்த கட்ட ஸ்டெப் எடுத்து வைக்கவே, தெரியுமா உங்களுக்கு, முடியவே முடியாது. அடுத்து நமக்கு ஒரு எல்லாமே வெறுமையாக தெரியும், விரக்தியாக தெரியும், எதுலேயுமே பாசிட்டிவாக நமக்கு தெரியவே தெரியாது. 2வது, நாம் எப்படி மாறிடுவோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, ஹோப் என்பது நமக்கு இருக்காது. எல்லாம் பிளாங்காக இருக்கும், ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறது போல நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. 3வது, அதை தாண்டி நம்ம எந்த நிலைமைக்கு போயிடுவோம்னா, நாம் நடைபிணமாக மாறிடுவோம், இல்லைன்னா மனநோயாளிகளாக போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இந்த 3 லெவல், ஒன்று உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஸ்டெப் இல்லை, ஒருவேளை நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் என்ன அதையே நினைச்சு அங்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நடைப்பிணம் போல மன அழுத்தம் இப்படிலாம் வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். ஆமென். அல்லேலூயா.